யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். கடந்த நாளில் நான் சொன்னேன், தேவன் நம்முடைய பூமிக்குரிய தேவைகளை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை நமக்கு சிறந்தவைகளையே விரும்புகிறது. நமக்கு சிறந்தது எதுவோ அவைகளையே அறிந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எது சிறந்ததோ அதையே அனுமதிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி கடந்த வாரத்தில் சொன்னேன். அதனால் வாழ்க்கையில் எந்த டிலேயை குறித்தும் கவலைப்படாதீங்க. எந்த தாமதத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க. நம்ம விரும்பின காரியம் விரும்பின நேரத்தில் நடக்கலைன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நீங்கள் உண்மையாக தேவனுடைய பிள்ளையாக இருந்து அவருடைய முகத்தை நோக்கி பார்க்குறவங்களா இருந்தால் உங்களை விட உங்களுக்கு எது சிறந்ததுன்னு அறிந்திருக்கிற நல்ல தகப்பனாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏற்ற வேளையிலே நமக்கு அவைகளை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அதற்கு நான் சாட்சி. ஆமென். அதனால் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஆண்டவரை அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா, எனக்கு ஆண்டவர் எப்போதும் எனக்கு பெஸ்ட்டையே அவர் டிசையர் பண்ணுகிறவராக விரும்புகிறவராக இருக்கிறார். எனக்கு சிறந்ததையே அவர் எது சிறந்தது என்பதை என்னை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறார். எனக்கு எது சிறந்தது என்பதையே என் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதை அறிந்து ஓடுனீங்கன்னா தொடர்ந்து பலத்தோடு ஓட கர்த்தர் கிருபை செய்வார். கவலைகளை மேற்கொண்டு ஓட முடியும். இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி நம்மை பாதுகாப்பதிலே நம்முடைய தேவன் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். கடந்த நாளில் நான் சொன்னேன், பூமிக்குரிய தேவைகளை குறித்து அக்கறையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் தொடருகிற பொல்லாப்புகள் அல்லது நம்மையும் அறியாமல் நம்மை பின்தொடருகிற தீமையிலிருந்து நம்மை பாதுகாப்பதிலே நம்முடைய தேவன் அக்கறையுள்ளவராய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். God is concerned about protecting us from evil. நமக்கு வருகிற பொல்லாப்புகள், நம்மையும் அறியாமல் நம்மை பின்தொடருகிற தீமைகளில் இருந்து நம்மை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அதைத்தான் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து சுருக்கமாக வேகமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். என்னோடு கூட சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்கிறதை கண்டார். இங்கு நடக்கிற காரியம் லாபானுடைய யாக்கோபினுடைய மாமனார் வீட்டில் நடக்கிற ஒரு காரியம். பெண் கொடுத்த தாய் மாமா வீட்டில் நடக்கிற ஒரு காரியத்தை தான் இந்த 31வது அதிகாரத்திலும் குறிப்பாக நம்ம இந்த வசனங்களில் நம்ம வாசித்த காரியங்கள். இங்கே என்ன நடக்குது? லாபானுடைய குமாரர், அதாவது யாக்கோபினுடைய மைத்துனர்கள் யாக்கோபை குறித்து பேசுகிற காரியங்களை இங்கு வாசிக்கிறோம். எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். எந்த சூழ்நிலையில் இவங்க இப்படி நடந்து கொண்டாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 30வது அதிகாரம் 43வது வசனம், இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். 20 வருடங்கள் பதான் ஆராம்ல இந்த லாபான்கிற தன்னுடைய மாமா வீட்டில் அவன் தன்னுடைய பெற்றோரெல்லாம் விட்டு ஓடி வந்து 20 ஆண்டுகள் சேவிக்கிறான். இந்த யாக்கோபு தன்னுடைய மனைவிமாருக்காக 14 வருடங்களும் பின்பு
6 வருடங்கள் அந்த குடும்பத்தோடு கூட இருந்து லாபான் கேட்டுக்கொண்டது நிமித்தம் 6 வருடங்கள் மாமாவினுடைய வீட்டில் இருந்து அவனை சேவிக்கிறதை நம்ம இதில் வாசிக்க முடியும். அப்படி 20 வருடங்கள் சேவித்ததினுடைய விளைவு, கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், அவனை ஆசீர்வதித்தார். அவன் எப்படிப்பட்டவனாய் மாறினானாம்? மிகவும் விருத்தி அடைந்தான். திரளான ஆடுகள், வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், இப்படி நல்ல செல்வந்தனாய் யாக்கோபு மாறின போது நடக்கிற காரியம் 1-2 வசனங்கள்ல நம்ம வாசித்தோம். எங்க அப்பாவுக்கு உண்டானதெல்லாம் என்ன செஞ்சிட்டான் யாக்கோபு? எடுத்துக்கிட்டு இப்போ பணக்காரனா மாறிட்டான் அப்படின்னு யாக்கோபை குறித்து அவனுடைய மைத்துனர்களும் மாமா இதெல்லாம் பார்த்து அவருடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போர் இல்லாமல் வேறுபட்டு இருக்க கண்டான். எனக்கு அருமையானவர்களே, நல்லா கவனிக்கிறீங்களா? மாமா வீட்டில் நடந்த காரியம், மாமா மருமகன் காரியங்கள். ஒன்றும் இல்லாமல் வந்தபோது அவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் ஆஸ்திகள் பெருகி அவன் விருத்தி அடைந்து நல்ல ஒரு நிலைமைக்கு யாக்கோபு வந்ததும் அவனை குறித்து சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட இருந்து இவன் பறிச்சுக்கிட்டான். மாமனாருக்கும் முகம் நேற்று இருந்தது போல் இல்லை, இப்போ எப்படி ஆயிடுச்சு? வேறுபட்டு இருந்தது. இதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஸோ இது போக இவருக்கு எத்தனை மனைவி ஆயிட்டாங்க? இப்போ 4 மனைவி ஆயிட்டாங்க. கதை தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். யாக்கோபுக்கு எத்தனை மனைவி ஆயிட்டாங்க? அல்ல சொல்லுங்க, எத்தனை மனைவி? 4 மனைவி. பிள்ளைங்க எத்தனை பேர்? 12 பேர். பெஞ்சமின் மாத்திரம் கானான் தேசத்தில் பிறக்கிறார். தீனால சேர்த்து 12 பேர் பிறந்துட்டாங்க. ஸோ இப்போ 4 மனைவி, 12 பிள்ளைங்க, திரளான வேலைக்காரர், வேலைக்காரி, ஆடுகள், ஒட்டகங்கள் உடைய செல்வந்தனாய் யாக்கோபு இருக்கும்போது தான் இங்கே நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன அப்படின்னா, மனிதர்கள் அவர்கள் மாறுகிறவர்கள். மனிதர்கள், ஆமாம், நாங்கள்லாம் மாறவே மாட்டோங்கிற மாதிரி பார்க்காதீங்க. மனிதர்கள்லாம் மாறுகிறவர்கள்லாம் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன செய்வோம் நம்மெல்லாம்? ஆமாம், ஒருத்தர் ஆசீர்வதித்து, அதாவது நம்ம லெவலில் இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆனால் கொஞ்சம் அவங்க லைஃப் உயரும்போது எங்கள் முகம்லாம் மாறாது அப்படின்னு யாரும் சொல்கிறவங்க இருக்கீங்களா? மனிதர்கள் மாறக்கூடியவர்கள். லாபானின் முகம் வேறுபட்டது. அவனுடைய குமாரர் தேவையில்லாத வார்த்தைகளை யாக்கோபை குறித்து சொல்லுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, அடுத்தது சொல்லி முடிங்க, சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, அதுதான் உலகம். நல்ல பணக்கார வசதியாக மாறினாலும் பேசுவாங்க, வசதி குறைஞ்சாலும் பேசுவாங்க. இதுதான் உலகம். அதிலும் மாமனார், மாமியார், மைத்துனர்கள் சொல்லவே வேண்டாம். இல்லை, மாமனார், மாமியார், மைத்துனர் சொல்லவே வேண்டாம், பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நல்லா இருந்தாலும் சரி, நம்ம கீழ் நிலையில் இருந்தாலும் சரி, நம்மளை பேசுகிற ஒரு உலகம்தான் நம்ம சுற்றிலும் இருக்கிற உலகம். பேசுவாங்க, ஈஸியாக என்ன செஞ்சிருவாங்கன்னா மாறிடுவாங்க, ஈஸியாக மாறிடுவாங்க. என் வாழ்க்கையில் இதை நான் பார்த்து அனுபவித்து சொல்கிறேன். நீ காரில் முதுகு வலின்னு போய் இறங்கினா கூட உங்களை சந்தோஷமாக பார்க்க மாட்டாங்க, அவங்க முகம் மாறும். எதுக்கு கார் வாங்கினது?
பஸ்ஸுலேயே ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸு. அதனால் அம்மா காரை வாங்கினாங்க. அதில் போய் இறங்கிட்டோன்னு வைங்களேன், எங்கள் பாஸ்டர் காரில் வர்றது எங்களுக்கு சந்தோஷம். ஓ இதான் உலகம். மற்றவங்கள சொல்கிறது மாத்திரமல்ல, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். என் முகமும் கூட மாறுபடலாம். மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுருவோம், என் முகமும் மாறுபடலாம். மாறக்கூடியவர்கள். இங்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்ட போது மாமாவின் முகம் மாறியது. மைத்துனர்கள் அவனுக்கு விரோதமாக பேசினார்கள். தாவீதின் வாழ்க்கையில் சிக்லாகு கொள்ளையடிக்கப்பட்டு அகினோவாவும் அபிகாயிலும் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டு அவரோடு இருந்த 600 பேருடைய குடும்பமும் சிறைப்பிடித்து கொண்டு அமலேக்கியரால் செல்லப்பட்ட போது அங்கே நடந்த காரியம், எல்லாரும் அழுதாங்க. தாவீது அழுதான், அவனோடு கூட இருந்த 600 பேரும் அழுதார்கள். அவர்களுக்கு அழுவதற்கு பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுதார்கள். எல்லாம் அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் திடீர்னு அந்த 600 பேர் செஞ்ச காரியம் என்ன? கல்லெறியணும்னு பேசிக்கிட்டாங்க. தாவீதின் மீது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் 36. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். மன கிளேசமானதினால் கல்லெறிய வேண்டும் என்று என்ன அர்த்தம்? இது என்னை கவனிங்க, என்ன அர்த்தம்? என் குடும்பத்தில் வந்த பிரச்சனைக்கு, என் குடும்பத்தில் வந்த இழப்புக்கு யார் காரணம்? இப்போ அது வரைக்கும் தாவீது தாவீது தாவீதுன்னு பின்னால் அலைஞ்சாங்க, சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அலைஞ்சாங்க. இப்போ ஒரு வீட்டில் பிரச்சனைன்னு வந்ததும், குடும்பத்தில் பிரச்சனைன்னு வந்ததும், இந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்? தாவீது தான் காரணம். உடனடியாக மாறிடுறாங்க. ஸோ மனிதர்கள் அவர்கள் நிலையற்ற தன்மை உடையவர்கள், ஆவிக்குரிய உணர்வில்லாத, ஆவிக்குரிய காரியங்களில் வளராதவங்க இப்படித்தான் இருப்பாங்க. உடனே மாறிடுவாங்க. உடனே மாறிடுவாங்க. இந்த குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படவே கூடாது. அதிலும் ஆமாம், பிரச்சனைகளின் நேரங்களில் நம்ம பேசுகிற காரியங்கள், நம்ம நடந்து கொள்கிற விதங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும். இங்கே அப்படித்தான் இங்கே பேசுகிறத பார்க்குறோம். இங்கே ஆசீர்வதித்து உயர்த்தப்பட்டவனை குறித்து பேசுகிறாங்க. இங்கே எல்லாத்தையும் இழந்து தற்சமயத்தில் ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டியிருந்த தாவீதை குறித்தும் பேசினாங்க. மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி எந்த காரியத்தையும் செய்யாதிருக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ஊழியத்தின் பாதையில் நான் கேட்ட காரியங்கள் அதிகம். இப்போ நான் சொல்கிறது இப்போ இல்லை, பல அப்பா இருக்கும்போது நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிங்க, நான் வந்து நிற்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு. அப்பாவுக்கு அப்புறம் ஆளை காணும், எங்கே போனாங்கன்னு தெரியலாமா சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் ஊழியத்தை ஆரம்பிங்க, நாங்கள் உங்களுக்கு நிற்கிறோம். ஸோ எனக்கு அருமையானவர்களே, இதே மாதிரி தான் இயேசுக்கிட்டே நம்ம பார்க்க முடியும். வார்த்தை ஜாலங்கள் உமக்காக சாகிறதுக்கு ரெடின்னாங்க, ஆனால் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் மாறிட்டான். ஸோ மனிதர்கள் நிலையற்றவர்கள், அது மாறக்கூடியவர்கள், நிலையற்ற தன்மையுடையவர்கள். இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடுனா அவளுடைய ஆவிக்குரிய உணர்வில்லாமையின் ஒரு அறிகுறி. ஃபிக்கல்னஸ் அண்ட் unspirituality, indication of fickleness and unspirituality. நம்முடைய வாழ்க்கையில் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சபையில் வந்து சத்தியத்தை கேட்குறது பெருசு இல்லை, மற்ற காரியங்களை கேட்டு நல்லா செய்கிறது பாராட்டுறதெல்லாம் பெருசு இல்லை. பிரச்சனைகளின் நேரங்களில் பிறர் உயர்த்தப்பட்டாலும், குடும்பத்தில் ஒருத்தர் தாழ்த்தப்பட்டாலும் நம்முடைய செயல்பாடுகள் மிக மிக கவனமாக இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறது, நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்கள் அல்லது ஆண்டவரை அறிந்தவர்கள் என்பதை
நம்முடைய செயல்பாடுகள் வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனை அறிந்தவர்கள் அல்லது இவர்கள் ஆவிக்குரியர்கள் என்பதை காட்டக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கணும். இங்கு பேசுகிறாங்க, மருமகனை அல்லது தன்னுடைய சகோதரியின் கணவரை அங்கு பேசுகிறார்கள். அப்படி பேசும்போது நடக்கிற காரியம், கர்த்தர் இடைப்படுகிறார். உன் 3வது வசனம், உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ. 31வது அதிகாரம் 3வது வசனம், நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். ஆண்டவர் தேவதூதன் மூலம் சொல்லுகிறார், கர்த்தர் பேசுகிறார், நீ கிளம்பிப்போ, திரும்பிப்போ, தேசத்திற்கு, கானான் தேசத்திற்கு திரும்பிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதில் இன்னொரு காரியத்தையும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். 12வது வசனத்தை பாருங்க. 12வது வசனம், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவர்களால் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். தேவதூதன் தன்னோடு கூட சொன்னதாக யாக்கோபு சொல்லுகிற காரியம், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். என்ன செஞ்சாரு லாபான்? வாசிப்போம் 5வது வசனம், அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தை நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. லாபான் என்ன செய்தாராம்? முகம் முதல்ல நேற்று மாதிரி இல்லை. நேற்று வரைக்கும் நல்லா இருந்த முகம் இன்னைக்கு எப்படி இல்லை? நல்லா இல்லை. 7வது வசனத்தை பாருங்க, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்துனா என்ன அர்த்தம்? ஏமாற்றினார். என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். எப்படி வஞ்சித்தாரு? மனைவியை மாற்றினார். இல்லை, உனக்கு ராகேல தாரேன்னு சொல்லிட்டு லேயால கட்டி வச்சாரு. அதுக்கப்புறம் மறுபடி ராகேல கட்டி வச்சாரு. இன்னும் எத்தனை தடவை எந்தெந்த காரியங்களில் ஏமாத்தினாரோ தெரியல. அதோடு கூட 10 முறை என்ன செஞ்சாராம்? சம்பளத்தை மாற்றினார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அங்கே சொல்கிறாரு 12வது வசனத்தில், ஆண்டவர் என்னோடு கூட தேவதூதன் சொப்பனத்தில் என்ன சொன்னாருன்னா, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். 20 வருஷம், நல்லா கவனிங்க, 20 வருஷம் இந்த மனுஷன் ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான். 10 முறை சம்பளம் மாற்றப்பட்டது. இப்பவும் பொறாமை கொண்டு அவன் செயல்படுகிறான் லாபான். இது எல்லாத்தையும் குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அழகா அங்க சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். குடும்பத்தில் மற்றவங்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறத இந்த வசனத்தை இன்னொரு வகையில் சொல்கிறான்டா, குடும்பத்தில் என்னுடைய வீட்டிற்கு வந்தவர்களை நான் எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிறத யார் பார்க்குறாங்க? கர்த்தர் பார்க்கிறார். என் மருமகனை, என் மருமகளை, அல்லது நான் அவர்களுக்கு செய்ததை, மருமகனுக்கு செய்ததை, மருமகளுக்கு செய்ததை, மருமகனுக்கு செய்கிறதை, மருமகளுக்கு செய்கிறதை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். 20 வருஷம் அவன் ஏமாத்தினா, சம்பளத்தை மாத்தினா, எல்லா காரியங்களையும் செய்த போது ஆண்டவர் உடனடியாக குறுக்கிட்டு லாபானை தடுக்கல. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். அதனால தான் நான் சொல்றேன், உடனடியாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு செயல்படலைங்கிறதுனால
நம் மீது அவருக்கு அக்கறை இல்லை என்பது அல்ல. நம் மீது நாம் நினைப்பதை விட நம் மீது கரிசனையுள்ள அக்கறையுள்ள நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் மீது அக்கறையுள்ள ஆண்டவர். அவர் சொல்றார், இந்த 20 வருஷம் லாபான் உனக்கு செய்த யாவையும் நான் கண்டேன், நான் பார்க்கிறேன், பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ ஹவு வி ட்ரீட் நம்முடைய இன்லாஸ், நம்முடைய வீட்டுக்கு வந்தவங்களா இருக்கலாம், அவங்கள எப்படி ட்ரீட் பண்றோங்கிறத மற்றவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அதனால சரியா ட்ரீட் பண்ண பழகிக்கிடுவோம். ஆமென். அதே மாதிரி தான் இன்னொரு காரியமும் நான் சொல்லுவேன். மாமனார் மாமியாருக்கு செய்கிறதையும், அதாவது மாமனார் மாமியாருக்கு அது மருமகனாக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், அவங்க செய்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். இதுக்கு யார் நல்ல ஒரு உதாரணம்? இங்கே வந்து மாமா தன்னுடைய மருமகனுக்கு செய்ததை ஆண்டவர் பார்த்தார். இன்னொரு இடத்துல மருமகள் தன்னுடைய மாமியாருக்கு செய்ததை யாரு? ரூத். நீ உன் மாமியாருக்காக உன் ஜனத்தெல்லாம் விட்டுட்டு, உன் குடும்பத்தாருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மாமியாருக்கு செய்த எல்லா காரியங்களும் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது, விவரமாய் தெரிவிக்கப்பட்டது அப்படிங்கிற. ஸோ எல்லா காரியமும் அங்கேயும் ஆண்டவர் வந்து பார்க்குறார். ஸோ நல்லா கவனிங்க, நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா, தேவனால் அழைக்கப்பட்டு தேவ நோக்கத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒரு குடும்பமாக இருப்போம்னா, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி காரியங்களை செய்கிறோம் என்கிறத கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கு ஆண்டவர் லாபானை குறித்து சொல்லுகிற காரியம், லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன், பார்க்கிற தேவன். அதனால வாழ்க்கையில் மற்றவங்களை ட்ரீட் பண்ணும்போது கவனமாக ட்ரீட் பண்ணுவோம். ஆமென். மற்றவங்களை நடத்துகிற விதத்தை குறித்து கவனமாக இருப்பேன். யாரையும் அற்பமாக நடத்தி, யாரையும் ஏளனமாக இழிவாக பேசி செஞ்சிடாதீங்க. நம்ம நடக்கிற காரியங்கள், மற்றவர்களை நடத்துகிற விதங்களை குறித்து கவனமாக இருப்போம். அது உங்கள் மருமகனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மருமகளாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய மாமியாராக இருக்கலாம், உங்களுடைய மாமனாராக இருக்கலாம். 2 பேருக்கும் பொதுவாகவே தான் நான் சொல்கிறேன், சரியா? அதனால் மாமனார் மாமியார் என் மேலே கோவப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், மருமக்கள்மாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். மருமக்கள்மார் நம்முடைய மாமியாரை எப்படி ட்ரீட் பண்ணுறோங்கிறதையும் கர்த்தர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆக்கிறவராக இருக்கிறாரு. ஆண்டவர் இம்மீடியட்டாக இன்டர்வீன் பண்ணலைங்கிறதுனால அவர் கேர் பண்ணலைங்கிறது அர்த்தம் கிடையாது. ஹீ இஸ் வாட்சிங். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஏற்ற பலனை தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஸோ இங்கு ஆண்டவர் சொல்கிறாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன். ஸோ அவனும் மாறினான், அவனுடைய பிள்ளைகளும் மாறினார்கள், சம்பளம் மாற்றப்பட்டது, எல்லாமே மாறுச்சு. இந்த சூழ்நிலைகளில் மாறாமல் இருந்தது யாருன்னா, யாக்கோபை அழைத்த கர்த்தர். ஹல்லேலூயா. யாக்கோபை அழைத்த கர்த்தர் மாறாதவராக இருந்தார். 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, கர்த்தர் யாக்கோபை நோக்கி நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். நான் உன்னோடே கூட இருப்பேன். 5வது வசனத்தின் கடைசி பகுதி, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்ற தாழ்வுகள் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் 20 வருடத்திற்கு முன்பாக ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். ஒன்றுமே இல்லாத நிலைமையில, என்ன எதிர்காலம்னு தெரியாத சூழ்நிலையில, வீட்டை விட்டு ஏறக்குறைய துரத்தப்பட்ட நிலைமையில, இரவு நேரத்தில் தலைக்கு கல்லை வச்சு தூங்கும்போது ஆண்டவர் ஒன்று பேசினார். அவனை மீண்டும் இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன், நான் உனக்கு செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வாக்கு பண்ணின கர்த்தர் அவர் யாக்கோபோடு கூட இருந்து நடத்தினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு மாறவில்லை, மனிதர்கள் மாறினார்கள், சூழ்நிலைகள் மாறினது, கர்த்தரோ மாறாதவராய் இருந்தார். யாக்கோபுட்ட பலவீனங்கள் இல்லாமல் இருந்ததா, குறைவுகள் இல்லாமல் இருந்ததா? இருந்தது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு.
ஆனால் அத்தனை நடுவுலையும் யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். ஆமென். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மளை அழைத்து நமக்கு வாக்கு பண்ணினது உண்மையாக இருக்கும்னா ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நம்மோடு கூட இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருப்பார்னா இறுதி வரை நம்மோடு கூட இருந்து நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தார். அதான் தைரியமாக சொல்கிறேன், என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கூட இருந்ததுனால தான் உங்கள் அப்பா எனக்கு என்ன செய்யலை, தீங்கு செய்ய முடியல. ஆமென். ஸோ இப்படி சூழ்நிலையில் தான் யாக்கோபு ஒரு நைட்டில் கிளம்ப வேண்டியதாயிருச்சு. தன்னுடைய 4 மனைவிகள், தன்னுடைய 12 பிள்ளைகள், வேலைக்காரன் வேலைக்காரிகள், இவங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு புறப்பட்டு செல்லுகிறான். ஏறக்குறைய 3 நாள் ஆகிவிட்டது. லாபானுக்கு மாமாட்டெல்லாம் சொல்லாமல் கொல்லாமல் கிளம்பி போயிட்டார். இப்போ லாபானுக்கு காரியங்கள் சொல்லப்பட்டதும் மிக உக்கிரமாய் இந்த யாக்கோபை பின்தொடர்ந்து வந்தான். இந்த சம்பவங்கள் எல்லாம் இந்த 31வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். ஸோ அப்படி அவன் வேகமாக பின்தொடர்ந்து வந்தபோது நடந்த காரியம் என்ன? 22, 23, 24வது வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பிரயந்தம் அவனை தொடர்ந்து போய் கிளையாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். வேகமா புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் அன்றைக்கு ராத்திரியில லாபானோடு கூட பேசுகிறார். கீலேயாத் மலையில கண்டுபிடிச்சிட்டான். ஆண்டவர் லாபானோடு கூட பேசி எச்சரிக்கிறார், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நான் சொன்னேன், நமக்கு வர்ற பொல்லாப்புகள், நமக்கு வர்ற தீமைகள் இருந்து நம்மை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்மை பின்தொடர்ந்து வருகிற பொல்லாப்புகள், தீமைகள், இவைகளிலிருந்து நம்மை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். தாவீது ஓடிட்டான், திருட்டளவா ஓடிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே மிக உக்கிரமாக கிளம்பி வாரான், வேகமாக கிளம்பி வாரான். கிளம்பி வரும்போது ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுறல. ஆண்டவர் கனவின் வழியாய் லாபானோடு கூட பேசி அவனை எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு? நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சரி, யாக்கோபை பார்த்ததும் லாபான் சொல்ற காரியம் 29வது வசனம், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மை என்று தீமை என்றும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். ஸோ நம்மை பின்தொடர்ந்து வருகிற மனிதர்களா இருக்கலாம், தீயவர்களா இருக்கலாம், அவங்களுக்கு பொல்லாப்பு செய்ய என்ன இருக்கலாம்? வல்லமை காணப்படலாம். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஸோ பொல்லாப்பு செய்ய வல்லமை இருந்தாலும் அவங்களுக்கு அதிகாரம் நம்ம மீது கிடையாது. ஆமென். ஆண்டவர் அனுமதிக்கலை. பொல்லாப்பு செய்ய வல்லமை இருந்தது, அதிகாரம் இல்லை. ஆண்டவர் அங்கே தடுத்து நிறுத்துகிறத பார்க்குறோம். அவனோட நன்மையை அன்றி தீமையை பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை தடுத்து ஆண்டவர் அவனை மாற்றுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலவேளையில் நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மளை அறியாமல் நமக்கு பின்னால் அநேக தீமையான காரியங்கள், பொல்லாப்பு, மனிதர்களாக இருக்கலாம், சத்துருவாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், நம்மை தொடர்ந்து வரலாம். அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, அவைகளிலிருந்து நம்மை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரிசனையுள்ள நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இப்போ தாவீது அந்த யாக்கோபு இங்கே நடந்த காரியங்களை நீங்கள் வீட்டில் சென்று வாசிச்சு பாருங்கள். அப்படி இப்படின்னு பேசிட்டு அதுக்கப்புறம் யாக்கோபுக்கு கோபம் வந்து பேசும்போது சொல்கிற ஒரு காரியம் நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியம் இதுதான். 42வது வசனம் பாருங்க. என் பிதாவின் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆமென். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் என்னோடு இராமற் போனால் என்ன செஞ்சிருப்பீர்? நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தைரியமா சொல்றாரு, தைரியமா சொல்றாரு. ஆண்டவர் மாத்திரம் என் கூட இல்லைன்னா என்ன செஞ்சிருப்ப? என்னைய வெறுமையாக்கியிருப்ப, வெறும் கையை நான் மாற்றிருப்பேன், அல்லது ஒன்றும் இல்லாதவனா மாற்றி என்னை அனுப்பியிருப்பீங்க. இன்னைக்கு நீங்க இந்த நிமிஷத்துல நான் வெறுமையாக்கப்படாமல் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய சாதுரியம் அல்ல, என்னுடைய படைபலம் அல்ல, என்னுடைய பணபலம் அல்ல, என்னோடு கூட கர்த்தர் இருந்ததினாலே. ஹல்லேலூயா. என்னோடு கூட கர்த்தர் இருந்ததுனால உன்னால என்ன வெறுமையாக்க முடியல, உன்னால என்ன ஒன்றுமில்லாமல் மாற்ற முடியல, என்னை வெறுங்கைய நான் மாற்ற முடியல. கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால தைரியமா சொன்னார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் இருக்கிற இந்த நிலைமைக்கு காரணம் எத்தனையோ வாழ்க்கையில போராட்டங்கள், மனிதர்களால், கடன் தொல்லைகளால், பொருளாதார நெருக்கடியினால் நான் மேற்கொள்ளப்படாமல் இன்றைக்கு நான் இப்பொழுது இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, கர்த்தர் என்னோடு கூட இருந்ததினால். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது யாக்கோபு போல நம்மளும் சொல்லணும். நிறைய பேர் நம்மள சாட்சி சொல்ல முடியும். எத்தனையோ பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ள, நம்மளையும் அறியாமல் நம்மை பின்தொடர்ந்த காரியங்கள் அநேகம் உண்டு. மனிதர்கள், சத்துருவினால் வந்த தீங்கான காரியங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் தைரியமா சொல்றேன், இப்போது நீங்களும் நானும் இருக்கிற நிலைமைக்கு காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததினாலேயே. அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை, அவர்கள் நம்மை வெறுமையாக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் நடுவில், இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்மளையும் அறியாமல் பின்பற்று வருகிற, பொல்லாப்பு செய்ய துடிக்கிற காரியங்களின் நடுவே அவைகளை அனுமதித்து வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல, அவைகளிலிருந்து நம்மை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு சொல்றது போல நீங்களும் நானும் சொல்ல பழகிக்கொள்ளணும், நீங்களும் நானும் சொல்ல பழகிக்கொள்ளணும். ஒரு பிரச்சனையை நான் எப்படி மேற்கொண்டேன் அப்படிங்கிறத விட, அந்த பிரச்சனையில் நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தேன் அப்படின்னு சாட்சி சொல்லணும். கர்த்தர் என் கடன் தொல்லையை மாற்றிட்டாரு, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்திட்டார், இந்த காரியங்கள் அந்த காரியங்கள்ங்கிறத விட யாக்கோபு போல சாட்சி சொல்லணும். ஏய், நான் உண்மையாக இருந்தேன், உனக்கு உண்மையாக உழைச்சேன், நான் உன்னை ஏமாத்தலை. அதுக்கு மேலே உள்ள வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என் கூட கர்த்தர் இருந்தார், இருக்கிறார், நான் வெறுமையாக போல, வெறுமையாக போல. அப்படி சாட்சி சொல்கிறவங்கள நீங்களும் நான் இருக்கணும். ஒரு பிரச்சனையை ஜெயிச்சிட்டோன்னு சொல்கிறத விட, அந்த பிரச்சனையின் நடுவில் இருந்து தேவ பிள்ளைகள்ங்கிற சாட்சியோடு நம்ம வெளியே வரணும். அது கல்லையிலேயே வராது, அது கல்லையிலேயே வராது. அதைத்தான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், அதைத்தான் நான் ரொம்ப விரும்புகிறேன். இன்னைக்கு பிரச்சனைகள்னு வந்து விட்டுச்சுன்னா எத்தனையான காரியங்கள் பேசிடுறோம், எத்தனையான காரியங்கள். ஒரு தம்பியை குறித்து நான் சாட்சி சொல்கிறேன். இந்த சாட்சிலாம் எதுக்கு அப்படின்னா, இந்த பாதையில் தேவன் உங்களை நடத்தினார்னா நீங்கள் உற்சாகப்படுவதற்கு,
இப்படியும் தேவன் இப்படி மனிதர்களை நடத்துகிறார் என்பதற்கு ஒரு பெரிய மிஸ்டேக் அவன் வாழ்க்கையில் செஞ்சிட்டான். பெரிய மிஸ்டேக். அதனால் பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டினான், கடன் தொல்லையில் மாட்டினான். ஏன் இதை சொல்கிறேன்? அந்த தம்பியினுடைய சாட்சி, மற்ற யாரையும் நான் சொல்ல விரும்பலை. அந்த தம்பியினுடைய சாட்சி, பள்ளத்துக்குள்ளே விழுந்தான். கடன்கள் சாதாரணமான கடன்கள் அல்ல, கோடிக்கணக்கில் கடன்கள், கோடிகளில் சிக்கிக்கிட்டான். நல்ல டாப் லெவலில் இருந்தான். கோயில் அவன் வேலை பார்க்குற இடத்துலேருந்து இங்கே வர்றாந்தா ஈஸியாக ஃப்ளைட்டில் வந்துடுவாங்க. தனியாக மாத்திரம் இல்லை, ஃபேமிலியாக கூட ஃப்ளைட்டில் வந்து போவாங்க. அப்படி நல்ல சம்பளம், நல்ல ஒரு நிலைமையில் இருந்த தம்பி அவன் வாழ்க்கையில் செய்த தவறு நிமித்தம் பெரிய பள்ளத்துக்குள்ளே விழுந்தான். அவனுடைய பணம் பறிபோனது, பணங்கள் எல்லாம் இழந்து போனான். நல்ல பிஸ்னஸ் வேலையை இழந்து போனான். அதன் பின்பு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருந்தது, அந்த பிஸ்னஸையும் அவன் இழந்து போனான். எல்லாத்தையும் இழந்து வெறுமையாக்கப்பட்டவனாய் அவன் செய்த காரியம், எவ்வளவுக்கு அவன் கீழே போனாங்கிறதுக்கு மாத்திரம் சொல்கிறேன். ரேப்பிட்டோன்னு ஒரு ஆப் இருக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரி, இது ஒரு மாதிரி. ரேப்பிட்டோன்னு ஒரு ஆப், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இரவு நேரங்களில் பைக்கில் மற்றவங்களை கூட்டிகிட்டு போகிற வேலையை செய்கிற அளவுக்கு அவன் மாறி போனான். 200 ரூபா 300 ரூபா பெட்ரோலுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறிடுச்சு. ஆனால் அத்தனை நடுவில் அவன் ஆண்டவரை மறுதளிக்கலை, தூஷிக்கலை, எந்த வார்த்தைகளையும் பேசலை, யாரையும் குற்றப்படுத்தலை. அவன் ஜெபித்தான், அவனோடு ஜெபித்தோம். ஸோ சுருக்கமாக சொல்கிறேன், அப்படி ஒரு நிலைமை அவனுடைய வாழ்க்கையில் கீழே வந்தது. நான் நடந்தது என்ன? இதன் நிமித்தம் அவன் அடைந்த அவமானம், நிந்தை அளவிட முடியாது. பயங்கரமான காரியங்களை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் ஏற்ற நேரத்தில் சகாயம் செய்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்முடைய நிலைமைகளை பார்த்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல, அவனுடைய தலையை உயர்த்த ஆரம்பித்தார். ஆமென். ஒருவர்கிட்ட கூட நான் சொன்னேன், அவங்க கொஞ்சம் பேசும்போது சொன்னேன், தயவு செய்து கர்த்தர் யார் சார்பாக இருக்கிறார் என்பதை பார்த்து நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னேன் ஒருத்தர்கிட்ட. ஸோ கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். நடந்தது என்ன? யாரும் எதிர்பார்க்கல, திடீர்னு ஒரு நல்ல வேலையில் அமர்த்தப்பட்டான். மீண்டுமா அவனுடைய வாழ்க்கை தரம் உயர ஆரம்பித்தது. குடும்பத்துக்குள்ள சமாதானம் வந்தது. கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அடைக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல நிலைமையில் அவனை வைத்திருக்கிறார். இப்போ என்னன்னா, சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்பாக ஃபோன் பண்ணும்போது, அண்ணே இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு ஆண்டவர் கைகூடி வர பண்ணார். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஃபீஸ் மட்டுமே என்னுடைய கடனை அடைப்பதற்கு போதுமான அளவுக்கு எக்ஸ்ட்ரா வேலையை ஆண்டவர் தந்து என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அண்ணே. ஹல்லேலூயா. ஏறக்குறைய ஃபீஸ் மாத்திரமே ஒரு நல்ல பெரிய அமௌண்ட், அதை ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னைக்கு நடத்தி வரார் அண்ணே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டான். இதில் முக்கியமான காரியம் ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதித்ததுங்கிறத விட, அந்த தம்பியை குறித்து நான் சொல்ல ஒரு சாட்சி என்னென்னா, அவன் கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் அவன் தவறை உணர்ந்தவனாய், தான் தேவனுடைய பிள்ளை என்கிற சாட்சியை விளங்க பண்ணினவனாய் இன்றைக்கு ஆண்டவர் நிற்க கிருபை செய்திருக்கிறார். அதற்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஆமென். நிறைய பேர் என்ன செஞ்சிடறோம்? சாட்சியை இழந்துடுறோம். ஆனால் அந்த பையன், அந்த தம்பி, ஒரு சின்ன காரியம் சொல்கிறேன், எது நான் சொன்னாலும் கண்டித்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவான். ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட அவன் பணம் கேட்டுட்டான். பணம் கேட்டது எனக்கு தகவல் வந்ததும் நான் சொன்னேன், அப்படி கேட்கக்கூடாது, வேண்டாம், உன்னை இதுவரைக்கும்
நடத்தினவர் நடத்த மாட்டாருன்னதும் அவன் எதையுமே நியாயப்படுத்தலை. ஆமாண்ணே, நான் செஞ்சது தப்பு தான், ஒரு நெருக்கடி நிலைமையில் நான் கேட்டுட்டேனே, நான் என்னை கேட்க மாட்டேனேன்னா எனக்கு ஆண்டவர் நினச்சி கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இத்தனையின் நடுவுலையும் அவன் தேவனுடைய பிள்ளைங்கிற சாட்சியை விளங்க பண்ணினான். சரி, அவங்க குடும்பத்தில் அவங்க தாயார் எப்படின்னு பார்த்தா, அவங்க 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிறாங்க. அவங்க கடந்து வந்த பாதை கடினமான பாதை தான், கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, தம்பி இந்த பாதையிலெல்லாம் போகும்போது ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார், இந்த பாதையில் போகும்போது இந்த சகோதரன் மூலம் ஆண்டவர் இந்த வார்த்தையை தந்தார், இந்த காரியங்கள் நடுவே போகும்போது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் பேசினார், அதன் மூலம் தான் நான் நிற்க முடிஞ்சதுன்னு சொல்லி அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. ஆமென். தன்னுடைய கேரக்டரை இவங்க யாரும் லூஸ் பண்ணலை, இழந்து போகலை. அவங்க தேவனுடைய பிள்ளைங்கிற சாட்சியை விளங்க பண்ணினாங்க. ஆமென். இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் எத்தனை கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும், மாமனார்கிட்டருந்து வந்தாலும், மாமியார்கிட்டருந்து வந்தாலும், பெற்றோரிடமிருந்து வந்தாலும் தடுமாறலாம், துணிகரம் வேண்டாம். ஆமென். தடுமாறி செஞ்சிட்டிங்கன்னா அது வேற, துணிகரமாக செய்யாதீங்க. தடுமாறலாம், அது வேற, துணிகரம் வேண்டாம். துணிகரமாக எந்த பாவத்தையும் செஞ்சிடாதீங்க. எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார், உங்களையும் அறியாமல். ஸோ அதனால் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் கடந்து வரும்போது நீங்கள் சொல்லணும் தைரியமாக, ஆண்டவரே நீங்கள் என் கூட இருந்ததுனால தான் ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வர கர்த்தர் எனக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னு நம்மளும் சாட்சி சொல்லணும். அவன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் அவன் உண்மையாக வாழ்ந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனை கைவிடலை. ஆமென். ஸோ இதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். அபிமெலேக்குக்கும் பார்வோனுக்கும் பயந்து ஆபிரகாம் பொய் சொல்லிட்டார். உண்மைதான், பயந்து பொய் சொல்லிட்டார். என் பொண்டாட்டியை கைப்பற்றி என்னை கொன்றுவாங்களோன்னு சொல்லி அவர் பயந்து பொய் சொன்னதுனால ஆண்டவர் போய் அவன் கழுத்தை பிடிக்கலாம், ஆபிரகாம் கழுத்தை. டேய் எப்படிரா நீ பொய் சொல்லலான்னு ஆபிரகாம் கழுத்தை பிடிக்கலை. நம்ம என்ன செய்வோம்? கேள்வி கேட்டேன். நம்ம என்ன செய்வோம்? வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். நீ பொய் சொன்னவன் தானே, நீ பொய் சொன்னவ தானே. நீங்கள் பார்க்குறத பார்த்தா நான் நடைமுறை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை பேசுகிற மாதிரி தெரியுது. பொய் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? நானும் சேர்த்தான், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், நான் என்னையும் வச்சு தான் சொல்கிறேன். என்ன செய்வோம்? வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டோம். அன்னைக்கு பொய் சொன்னதானே, அன்னைக்கு பொய் சொன்னவ தானே அப்படின்ட்டு. ஆண்டவர் அப்படி செய்யலை. என் பிள்ளை ஏதோ பதறி செஞ்சிட்டான், போக வேண்டிய இடத்துக்கு போவோன்னு சொன்னார். பார்வோனை போய் ஒரு கை பார்த்தாரு, அபிமெலேக்க போய் ஒரு கை பார்த்தாரு. ஏய் விடுறா சாலால, பொல்லாப்பிலிருந்து காக்கிற நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர் அவர். ஒருவேளை நம்ம பதறி தடுமாறினாலும் நம்ம மீது கரிசனை உள்ள நல்ல ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாமலே யுத்தங்கள் வரலாம். எப்படி யுத்தம்? இன்னைக்கு நம்ம தான் பயந்து 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 ஜெபம் பண்ணுறோம். இங்கேயாக நடக்குது, அங்கேயாக நடக்குது, அவங்க இதை வளர்க்குறாங்க, இதை வளர்க்குறாங்க, அதை வளர்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறேன், அதை குறித்து எந்த பயமும் இல்லை எனக்கு. ஆமென். எப்படி பயம் இல்லை? எப்படி பயப்படக்கூடாது? அதை சொல்லணும்ல. துணிகரமாக இல்லை, எப்படி பயம் இல்லாமல் இருக்கணும்? அந்த யாகம் நடக்குது. இப்போ நாளைக்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை வீட்டில் வாசலில் போட்டால் என்ன செய்வீங்க? ஹலோ, எத்தனை பேர் எடுத்து சூப்பர் லெமன் வந்திருக்கு எடுத்து புழிஞ்சி, ஆமாம் லெமன் ஜூஸ் போடுவோம், எத்தனை பேர் போடுவோம்? வந்துட மாட்டோம். இங்கே இசப்போ அம்மா காப்பாத்துங்க அப்படின்னு. ஒரு லெமன் இருந்துடக்கூடாது, ஒரு குங்குமம் போட்டு இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். பாருங்க, சத்தத்தையே காணும் பாருங்க. நம்மளும் பேசி பேசி சொல்லுங்க, நாங்க பயப்பட மாட்டோம்னு சொல்றவங்க. இங்க பாரு, நாளைக்கு போறோம் சரியா? குங்குமம் வாங்குறோம் சங்கர் பிரதர். சரி, டெஸ்ட் பண்றோம்.
பார்ப்போம். ஆமாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் பயப்படக்கூடாது? எப்படி பயப்படக்கூடாது? துணிகரம் இல்லை. வசனத்தின் அடிப்படையில் பாருங்க, வாசிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 24:9. அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி ஆ. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி ஆ. உங்களை சபிக்கும்படி ஆ. பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்தனுப்பினான். பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். இங்க என்ன போட்டிருக்குது? 9வது வசனம். சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி, சத்தமா எல்லாரும் வாசிங்க. இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணானா? என்னை கவனிங்க. பாலாக் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணானா? என்ன ஆகுமத்தை போய் வாசிச்சு பாருங்க. அவன் யுத்தம் பண்ணல. பாலாக் பிலேயாம கூப்பிட்டு மலை மேல மந்திரம் பண்ணான், அப்படித்தான் சொல்லணும். பலி செலுத்தி அவங்கள சபிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செய்ய ஆரம்பிச்சான். இதைத்தான் மறைவான யுத்தம்னு சொல்றேன். நமக்கு விரோதமா காரியங்கள் நடப்பதை ஆண்டவர் இங்க அழகா சொல்றாரு. உனக்கு விரோதமா அவன் எழும்பி உன்னோடு கூட யுத்தம் பண்ணி சபிக்கும்படி காரியங்களை செய்த போது நான் என்ன செய்யல? அவனுக்கு செவி கொடுக்க சித்தமில்லை, உங்களை ஆசீர்வதித்தேன். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு விரோதமா எத்தனை காரியங்கள், எனக்கு மறைவா எத்தனை ஆடுகள் எத்தனை மாடுகள் பலி செலுத்தி எனக்கு விரோதமா செய்தாலும் என் தேவன் அனுமதிக்காம என்னுடைய வாழ்க்கையில எதுவும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா. அதனால எத்தனை பெரிய காரியங்கள் எனக்கு விரோதமாய் நடந்தாலும் சரி, தைரியமா இருக்கலாம். ஆமென். பொல்லாப்பு செய்ய அவர்களுக்கு வல்லமை இருந்தாலும் ஆண்டவர் அனுமதிக்காமல் என் வாழ்க்கையில என் தலையில உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இந்த வசனம் எனக்கு ஒரு பெரிய தைரியம். பிலேயாம கூப்பிட்டு அங்கு பாலாக் எத்தனையோ காரியங்களை செய்தாலும் தேவன் அனுமதிக்கவில்லை. அதனால அடுத்த ஜெப குறிப்பெல்லாம் ஜெபிக்கும் போது பயந்து ஜெபிக்காதீங்க. ஆமென். ஆமா, எங்களை அவர்களுடைய கைக்கு தப்புவிக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் அனுமதிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறு காரியம் கூட யோபுவினுடைய வாழ்க்கையில நடந்ததுன்னா அத்தனையும் தேவன் அனுமதித்ததின் பேரிலேயே நடந்தது. ஆமென். ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறார்னா அதுவும் நம்முடைய தீமைக்கல்ல, நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் அனுமதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். என்னையும் அறியாமல் என்னை தொடர்கிற பொல்லாப்புகளை குறித்து இஸ்ரவேலருக்கு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அந்த காரியங்களை குறித்து அக்கறையுள்ள நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அதோடு கூட சாமுவேல் சவுல் தாவீதை குறித்து நம்ம வாசிக்கிறோம், எடுக்க வேண்டாம். சவுல் அனுதினமும் தேடினான், கர்த்தர் என்ன செய்யலை? தாவீதை. ஆமாம், 3000 போர்ச்சேவகர்கள், ரதங்கள், எத்தனையோ காரியங்களோடு கூட தேடினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை கர்த்தர் ஒரு வினாடி கூட சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கல. அப்படி நம்ம மீது கரிசனையுள்ள நல்ல ஆண்டவர். ஆமென். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்? நமக்கு வர்ற காரியங்களை வேடிக்கை பார்க்குற ஆண்டவர் அல்ல, நம் மீது கரிசனையுள்ள நல்ல ஆண்டவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஆமென். கரிசனையுள்ள தேவன், அக்கறையுள்ள தேவன். அதனால தான் தாவீது தைரியமாக ஆண்டவரை துதித்து பாடும்போது பாடுறாரு. 124வது சங்கீதம். நானே வாசிக்கிறேன், வேகமாக வாசிக்கிற நேரம் முடிந்தது. மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார். ஆமென். நம்மை உயிரோடு என்ன செஞ்சிருப்பாங்க? விழுங்கி. லாபானா இருக்கட்டும், பார்வோன், அபிமெலேக்கா இருக்கட்டும், சவுல் தாவீதை தொடர்ந்த சவுலா இருக்கட்டும், பாலாக் ராஜாவாக இருக்கட்டும், ஆண்டவர் கொஞ்சம் விட்டுருந்தாருன்னா உயிரோடு கூட விழுங்கியிருப்பாங்க. ஆனால் தைரியமாக தாவீது ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறான்.
நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா. மற்ற தீய காரியங்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்காத தேவன். காரணம், he is more concerned about us. நம் மீது அக்கறையுள்ள நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அதனால தேவையற்ற பயங்கள், தேவையற்ற காரியங்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அவர் மேலே பாரத்தை வைத்து விட்டு ஓடுவோம். அழைத்த கர்த்தர் நம்ம இறுதி வரை நடத்துகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை எல்லாத்துக்கும் முன்னாடி சொன்னார், வரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது உனக்கு அதிகாரம். அதான் அத்தனை சிலுவை பாடுகளையும் சந்திக்கும் போது தைரியமாக சொன்னார், நான் இந்த பாதையில் போகிறேன்னா அப்பா உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுக்கலன்னா என் மேலே உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. ஸோ எனக்கு அருமையானவர்களே, ரெண்டாவது காரியமாக நான் சொல்கிற ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நம்மையும் அறியாமல் நம்மை தொடர்கிற பொல்லாப்புகள், அவைகளில் நின்று நம்மை காக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். எல்லாரும் இருக்கிற இடங்களில் முழங்கால் படியிடுவோம்.